the distance between the following point of pairs. ஓகேங்களா, ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸுடைய ஃபார்முலா எழுதிப்போம். டிஸ்டன்ஸுடைய ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் x2 minus x1. ஸ்கூலில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. x minus x1 x minus x1 தி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருப்பாங்க. சில ஸ்கூலில் x minus x2 தி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருப்பாங்க. சில ஸ்கூலில் x2 minus x1 தி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, புக்கில் எப்படி இருக்கோ நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டீச்சர்ஸ் சொல்லி தான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எப்படினாலும் நம்ம ஆன்சர் பண்ணி கொண்டு வரும்போது நமக்கு பாசிட்டிவில் தான் ஆன்சர் வரப்போகுது. ஏன்னா அங்கே ஒரு ஸ்கொயர்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எந்த ஃபார்முலா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அதையே எல்லா சமுக்குமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, மைனஸ் x1 டி x2 மைனஸ் x1 டி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 டி ஹோல் ஸ்கொயர். ஏன் இப்படி அப்படின்னா சிபிஎஸ்சி புக்கில் நம்ம புக்கில் இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் சம்டைம்ஸ் மாற்றி எழுதி போட்டிருந்தாங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் அதையே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ எது x1 x2, இது x1, இது y1, இது x2, இது y2. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபார்முலாஸில் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. என்னுடைய ஆன்சர் எப்படிவா மட்டும்தான் இருக்கும், பாசிட்டிவ் ஆன்சர்ஸாக மட்டும்தான் எனக்கு வரும். ஓகேங்களா, அதுதான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸாக நான் ஷார்ட்டாக டின்னு எழுதிக்கிறேன். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 4 minus 2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் தென் y2 என்னது 1 minus 3 தி ஹோல் ஸ்கொயர் which is equal to 2 square plus minus 2 square which is equal to 4 plus 4 which is equal to 8 ன்னு வரும். ரூட் 8 வேறு எப்படி எழுதிக்கலாம்? 2 into root 2ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 2 into 2 into 2 ரூட்டை விட்டு 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியே எடுப்போம், அதுதான் இந்த 2. அண்ட் தென் அகைன் மிச்சம் ஒரு 2 உள்ளே இருக்கும், ரூட்டுக்குள்ளே இருக்கும், அது இந்த 2. ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ் என்னது? 2 root 2. ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம், இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா, அண்ட் தென் d உடைய ஃபார்முலா என்னது? x2 மைனஸ் x1. அப்போது -1 minus -5 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ், ஓகேவா, அண்ட் தென் y2 3 minus 7 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, மைனஸ் போடும்போது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க, ஏன்னா சம்டைம்ஸ் மாற்றி எழுதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா, அண்ட் தென் மைனஸ் ப்ளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -4 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, 3 minus 7 என்னது? -4. ஏன்னா டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணுவோம், பட் எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதுக்கு பக்கத்தில் இருக்க சிம்பிள் தான் போடும். 7 தான் பெரிய நம்பர், ஸோ 7க்கு பக்கத்தில் இருக்க சிம்பிளை நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அண்ட் தென் இங்கே என்ன வரும்? 4 ஸ்கொயர்டுன்னு வரும். இங்கே -4 ஸ்கொயர்டு என்னது? 16 எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயுமே நான் 16 எழுதிக்கிறேன். 16 + 16 which is nothing but root 32. root 32 எப்படி எழுதிக்கலாம்? 8 4s are 32ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வெளியே எடுத்தேன் அப்படின்னா வேறு எப்படி எழுதலாம்? 4 into 4 into 2ன்னு எழுதிக்கலாம். வெளியே எடுத்தேன்னா 2 4க்கு பதில் ஒரு 4 நான் வெளியே எடுப்பேன். 4 root 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த கோஆர்டினேட்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் என்னது? 4 root 2. ஓகே ஓகே, தென் நெக்ஸ்ட் சம். ஓகே, இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுக்கல, ஒரு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியபிள்ஸ் கொடுத்தாலுமே என்னது? சேம் ஃபார்முலா தான். இப்போது x1 y1 x2 y2. ஓகேங்களா, நான் இப்படி எழுதியிருக்கேன், பட் நீங்கள் ஃபார் லெட் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. ஓகேங்களா, லெட் x1 x2 b, சரி, லெட் x1 y1 b a, b அப்படின்னு சொல்லி இப்படி எழுதிட்டு அண்ட் தென் ஃபர்தராக நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுதான் வந்து என்னென்னா நல்ல ப்ராக்டிஸ். கொஷினை பார்த்து அப்படியே நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா சம்டைம்ஸ் நம்ம நம்பர்ஸ் மாற்றி எழுத வாய்ப்பு இருக்குது. சிம்பிள்ஸ் மாற்றி போட, அதாவது ஆப்ரேஷன் சிம்பிள்ஸ் மாற்றி போட வாய்ப்பு இருக்குது. மைனஸை ப்ளஸ் ஆவோ, இல்லை மைனஸை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு விடுறக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இங்கே கொடுத்துருக்க கிவனை எப்பயுமே நீங்கள் எழுதிட்டு ஃபர்தராக என்ன பண்ணுங்கள், ஃபார்முலாவில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போனா நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் வரலை, இல்லை அகெயின் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுருந்தோம்னா நமக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா, அண்ட் தென் x2 y2 ஈக்குவல் டு -a, -b. ஓகே, இது நம்ம கோஆர்டினேட்ஸ். அப்போது d என்னது?
x2 minus a minus a the whole square plus அடுத்து என்னது minus b minus b the whole square. Okay, which is nothing but minus a the minus 2a the whole square plus minus 2b the whole square. Okay வா, இப்போ ஃபர்தராக போட்டோம் அப்படின்னா உள்ள மைனஸ்க்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ் ஆகிடும். அண்ட் தென் 2 ஸ்கொயர் என்னது 4, a ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர், அண்ட் தென் அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா மைனஸ் ஸ்கொயர் போட்டோம்னா ப்ளஸ் ஆகிடும். அண்ட் தென் 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் போட்டோம்னா 4, அண்ட் தென் b ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் b. ஓகேங்களா, இதுலேருந்து என்ன பண்ணலாம், நான் b-யை காமனாக வெளியே 4-ஐ காமனாக வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா, 4a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா, இந்த 4-ஐ ரூட்டை விட்டு வெளியே எடுத்தேன்னா நான் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 root of a square plus b square. இதுதான் வந்து என்னது இந்த கோஆர்டினேட்ஸ்க்கான டிஸ்டன்ஸ். ஓகே, கடைசியில் பாக்ஸ் போட்டு ஆன்சர் டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் கோஆர்டினேட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா, இப்போ இவ்வளோ தான் வந்து என்னது ஃபார்முலா. ஜஸ்ட் என்னது அப்ளை பண்ணுறோம். மைனஸு பாசிட்டிவாக கரெக்டாக நம்ம அடிஷன் சப்ராக்ஷனை உள்ள கரெக்டாக கோஆர்டினேட்ஸில் கரெக்டாக அப்ளை பண்ணி போட போகிறோம். அண்ட் தென் என்னது கரெக்டாக ஸ்கொயர் பண்ண போகிறோம். கரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுத போகிறோம். இவ்வளோ தான் வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ்.